ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்து வந்துட்டு இருந்தது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி நம்ம எஸ்டிஆர் அண்ணாவோட 49வது படத்தில் நம்ம சந்தானம் அண்ணாவும் வந்துட்டு ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நம்ம சந்தானம் அண்ணா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆமாங்க நான் வந்து இந்த படத்தில் நடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இந்த காம்பினேஷன் படத்தில் வேறு லெவலாக வந்து இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அவரே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம சந்தானம் அண்ணா அதுக்கப்புறமா நம்ம சிம்பு அண்ணா இவங்க 2 பேர் காம்பினேஷனில் ஒரு படம் வந்து வருது, இல்லைன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு செம்ம எதிர்பார்ப்பே வந்து இருக்கும். ஆல்ரெடி இவங்களோட காம்பினேஷனில் ரிலீஸ் ஆயிருந்த படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வேறு லெவலில் வந்து இருக்கும். ஸோ நம்ம எஸ்டிஆர் அண்ணாவோட 49வது படத்தில் எப்படி இருக்க போகுது இவங்களோட காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கான மற்ற அப்டேட்டுமே கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த படத்தை பார்க்கிங் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்த ராம்குமார் பாலகிருஷ்ணன் வந்து இந்த படத்தை டைரக்ட் வந்து பண்ணுறாரு. இந்த படத்தோட மற்ற அப்டேட் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு